1000 ரூபாய் பணம் கொடுக்காம 1000 ரூபாய் பணம் வருதுங்க. காய்ச்சலத்தை மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கடவுளே இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பேசுறேங்க. நான் கேட்கறேன், இப்ப எம்பி கிட்ட நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களுக்கு எல்லாம் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனை உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு விஷயத்தையும் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். அதனால என்னப்பா கட்சி எதுவா இருக்கு, கட்சி எதுவா இருக்கு போய் போகுது. நான் பொதுமத்தான் கேட்கறேன், நீங்க ஏன் சண்டைக்கு வர்றீங்க? உங்களுக்கு சொல்ல முடியாது, எப்படி தான் நம்ம நேரம் பேச முடியும்? நீங்க போதும் போதும் சொல்றீங்க, உங்களுக்காக நான் பார்க்க முடியுமா? நீங்க உள்ளூர்காரங்க, அவங்க உள்ளூர்காரங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன் தெரியுமா? பிரச்சனை என்ன? கட்சி ஏடிஎம் பிஜேபி அது நமக்கு தேவையில்லை. பொது ஓட்டு சொல்றேன் நான். இல்லைங்க, 4 பேர் வந்து கேக்குறாங்க, எம்பி கிட்ட கேக்குறாங்க, பதில் சொல்றீங்க. நேரடி தான கேக்குறாங்க, அது சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் உங்களுக்கு இப்ப அவங்க இன்சார்ஜ்ல நீங்க வர்றீங்க, நாங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறோம். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வந்து இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க, இனிமேல் என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யாம போயிட்டாங்க, நீங்க பிரசிடண்டா இருந்து செய்ய வேண்டியது செய்றீங்க, எம்பியா இருந்து என்ன செஞ்சீங்க? நம்ம தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ரோட பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த ரோட பாருங்க, நாளைக்கு போய் விழுந்தா தீந்து போச்சு. என்ன பண்றது காமிச்சு கேளுங்க. நீங்களே சொல்லுங்க. அட்டலை கோயிலுக்கு செய்ய முடியும். 10 பேருக்கு ரோடு போட்டீங்களா? இன்னைக்கு 5 வருஷமா இன்னைக்கு வந்திருக்கீங்க ஊருக்குள்ள. உள்ளூர்காரி எல்லாம் ஓட்டு போட்டு தண்ணி பிரச்சனை நீங்க செய்யணும், அதுக்கு இது போட சொல்றீங்களா? எம்பிஆர் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா அதுக்கு இல்ல, நான் அவங்க கிட்ட கேட்டா இவங்க நம்ம சண்டைக்கு போறோமா? அதான் 5 வருஷத்துக்கு மிச்சு வர்றீங்க மக்களை சந்திக்கிறதுக்கு. 5 வருஷத்துக்கு மிச்சு மக்களை சந்திக்க வர்றாங்க. நம்ம கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லணும். ஏன் உரிமையை ஓட்டு கேட்கறாங்களா? அந்த கேள்வி கேட்கிற உரிமை மக்களுக்கு இல்லையா? என்னங்க நாயா? இவங்களுக்கு ஒரு நாய், நம்மளுக்கு ஒரு நாயமா? எடுக்கிற நிக்கிறீங்க அந்த 50 100க்கு. இது எவ்வளவு பிச்சைக்காரத்தனமா நம்மள நினைக்கிறாங்க பாருங்க. மக்கள்லாம் என்ன அது ஒரு சுத்தமா ஒரு பூமட்டையில நினைக்கிறாங்க. நீங்க எந்த வீடியோவிலும் மீடியாவிலும் போடுங்க, ஏதாவது நாடு உருப்படும். அது பரவாயில்ல, எத்த பத்திரிக்கையில பரவாயில்ல, போட்டு பயமா பரவாயில்ல. நாங்க போட்டு பயமா. அதாவது ஒரு மனுஷனை நினைங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்றது. வீடியோல போடுங்க, கேமரா எதுல வேணாலும் போடு. என்னப்பா அது? நாங்க வந்து வீட்டுக்கு 50 ரூபாய் நான் போர் போட்டு நான் ஒண்ணு கேள்வி கேட்டா அவன் டிஎம்கே காரனா பிஜேபி காரனா இப்படி இல்ல ஏடிஎம்கே காரனா நம்ம கேள்வி கேக்குறாங்க. எல்லாம் ஒண்ணக்கட மாதிரி போட்டு ஊர்கார போட்டு மாதிரி ஓட்டு. எல்லாம் ஒண்ணக்கட மாதிரி போட்டாங்க. 10,000 ஓட்டுல ஜெயிச்சாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இல்ல ரோடு ரொம்ப பாசம், ரோடு பாத்தீங்க, ரோடு எல்லாம் தெரியும். சட்டம் போட்டு